சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட்டில் அடுத்துள்ள போட்டிகளில் இந்திய அணியின் உத்திகள் எப்படி இருக்கக்கூடும் என்பது குறித்து கிரிக்கெட் விமர்சகர் வி கிரி தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்தியா கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி தான் இதை கப் அடிக்க முடியும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்தியாவுக்கு அந்த பேலன்ஸ்டு சைடா இருக்கு. நல்ல எல்லாரும் ஃபார்ம்ல இருக்காங்க. கோலி வேற ஃபார்ம்ல வந்துட்டாருன்னு சொல்லலாம். அதனால 3 ஆல்ரவுண்டர் சாலிடா விளையாடுறாங்க மிடில். அதுதான் பெரிய பிளஸ் பாயிண்ட். இந்தியாவில் பவுலிங் ஷமி அண்ட் ஆஷ்தீப் சிங் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் சீம் பவுலர் தான் பெட்டர் ஆல்வேஸ். ஏன்னா இனிஷியலா விக்கெட் நல்லா ஓடும். செகண்ட் ஸ்பின்னர்ல எனக்கு வருண் சக்கரவர்த்தியை இன்க்ளூட் பண்ணிட்டு ரொம்ப இஷ்டம் எனக்கு. ஏன்னா பிகாஸ் வருண் சக்கரவர்த்தி இஸ் அ மிஸ்ட்ரி பவுலர் அண்ட் அவர் எனி டைம் எனிபடி ஏமாற்றக்கூடிய டைப் இருக்கு. ரெண்டாவது கம்ப்ளீட் பவுலர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. வேற குல்தீப் யாதவ் அவ்வளோ ஃபார்ம்ல இல்லை. அதனால நான் வருண் சக்கரவர்த்தியை 11ல் எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். மற்றபடி பேட்டிங் எல்லாமே கரெக்டா இருக்கு. ரோஹித் சர்மாவுக்கு இன்ஜுரி அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளோ எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. ஸோ அந்த பட்சத்தில் கேஎல் ராகுல் ஓபன் பண்ணிட்டு கேஎல் ராகுல் அண்ட் கில் ஓபன் பண்ணிட்டு நம்ம பந்த் ரோஹித் சர்மா பிளேஸ்ல மிடில் ஆர்டர்ல விளையாடுவார்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் திங். அது ரோஹித் சர்மா இன்ஜுரி பத்தி இன்னும் ஃபுல் ரிப்போர்ட் வரல. மொத்தத்தில் இந்தியா அணி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ட் டெஃபினட்டா அவங்க நியூசிலாண்டை பீட் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு அவங்களுக்கு. ஆனா நியூசிலாந்து ஆன் த அதர் ஹேண்ட் ஒரு மாதிரி ஒரு பசில் சைடு. அது ஒரு நாளைக்கு ரொம்ப நல்லா ஆடுவாங்க, ஒரு நாளைக்கு ரொம்ப ஆர்டினரியா விளையாடுவாங்க. அந்த மாதிரி அது பிரில்லியன்ட் ஃபீல்டிங் சைடு நியூசிலாந்து. அவங்க அரை கேட்சை கூட முழு கேட்சா மாத்திடுவாங்க. அந்த மாதிரி டைப். ஸோ அவங்க இதுல பவுலிங் நல்லா இருக்கு, பேட்டிங் நல்லா இருக்கு. அண்ட் ரச்சின் ரவீந்திரா அடிப்பட்டு விளையாட மாட்டான்னு என்ன சொன்னாங்க. ஆனா பிரமாதமா விளையாடி செஞ்சுரி அடிச்சாரு. கம்ப்ளீட் சைடு அது நியூசிலாந்து. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்